ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். ஸோ, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, எப்படி வந்து மீஷோல செல்லர் அக்கவுண்ட் கிரியேட் பண்றது அப்டின்றது தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ, என்னென்ன டீட்டெயில்ஸ் நமக்கு தேவை அப்டின்னா, ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி இது 2 இருந்தா போதும். அதுக்கப்புறமேட்டு ஜிஎஸ்டி இருந்தா ஜிஎஸ்டி வச்சுக்கோங்க. இல்லன்னா உங்களோட பான் நம்பர், பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வந்து அக்கவுண்ட் ஹோல்டரோட நேம், அக்கவுண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட் இருந்தா போதும். அண்ட் உங்களோட ரெசிடென்ஷியல் அட்ரஸ், நீங்க எங்க வந்து இந்த பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஸோ, அந்த அட்ரஸ் வந்து இருந்தாலே போதும். ஸோ வாங்க மக்களே வீடியோக்குள்ள போலாம். ஸோ உங்களோட கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் குரோம்ல போயிட்டு மீஷோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு வெப்சைட் வந்திருக்கும். மீஷோ ஆன்லைன் ஷாப்பிங் சைட் ஃபார் ஃபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இதில வந்து சப்ளையர் பேனல் அப்படின்ற ஆப்ஷன்ல தான் நம்ம இப்போ வந்து அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ நீங்க வந்து இப்போ இந்த மீஷோ அப்படின்ற ஆன்லைன் ஷாப்பிங் சைட்ட வந்து கிளிக் பண்ணி உங்களோட வெப்சைட்க்கு வந்து போய்க்கலாம். இங்கே நீங்கள் போயிட்ட பிறகு உங்களுக்கு வந்து பிகம் அ சப்ளையர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்குதுல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து 2 கேட்கும். லாகின், ஸ்டார்ட் செல்லிங். ஸ்டார்ட் செல்லிங் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா லாகின் வந்து வச்சுக்கோங்க. புதுசாக கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா ஸ்டார்ட் செல்லிங் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வச்சு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கனால நான் வந்து ஆல்ரெடி இருக்க அக்கௌண்ட் வச்சு போய்க்கிறேன். இங்கே வந்து கிளிக் கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துருங்க. ஸோ நான் கிளிக் ஹியர் டு லாகின் கொடுத்துக்கிறேன். என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கனால நான் அந்த மொபைல் நம்பரை வச்சு ஓடிபி வந்து வாங்கிக்கிறேன். ஸோ உங்கள் சினாரியோவில் வந்து நீங்கள் புதுசாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன ஸ்டெப் மாதிரியே உங்களோட ஃபோன் நம்பர், ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். 2வது தடவை நீங்கள் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் இப்போ பண்ணுற மெத்தடில் வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஓடிபி வந்துச்சு. நான் ஓடிபி வந்து என்டர் பண்ணிடுறேன். ஸோ நான் லாகின் அப்படின்றது கொடுத்துட்றேன். ஸோ இதுதாங்க நம்மளோட வந்து மீஷோயோட நம்ம கொடுக்க வேண்டிய டீட்டெயில்ஸ் கொடுக்குற டேஷ்போர்ட். இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் டீட்டெயில், பிக்கப் அட்ரஸ், பேங்க் டீட்டெயில்ஸ், சப்ளையர் டீட்டெயில்ஸ்னு நிறைய இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டு யூ ஹேவ் ஜிஎஸ்டி நம்பர்? எஸ் அப்படின்னா உங்களோட ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்து இங்கே வெரிஃபை வந்து பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஜிஎஸ்டி நம்பர் இல்லை அப்படின்னா நோ அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி இல்லாமலே நம்மளால் மீஷோவில் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து செல் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து நமக்கு பேன், ஃபுல் நேம், இமெயில் ஐடி, ஃபுல் அட்ரஸ் இருந்தால் போதும். ஸோ ப்ரொசீட் டு ஆட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஜிஎஸ்டி இல்லாமல் வந்து நம்மளால் விற்க ஸ்டார்ட் பண்ண முடியும். இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பேனோட நம்பர் வந்து கொடுத்துக்கணும். ஸோ நான் என்னோட பேன் நம்பர் வந்து இங்கே என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட பேன் அக்கௌண்ட், அப்புறமேட்டு பேன் நேம், அதுக்கப்புறம் இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் ரெஸ்பெக்டிவ் அட்ரஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும். ஸோ என்னோட பேன் நம்பர் வந்து நான் என்டர் பண்ணிக்கிறேன். என்னோட பேன் நம்பர் வந்து என்டர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து என்னோட பேனோட நேம் வந்து நான் என்ன நேமோ அதையும் நான் இங்கே வந்து என்டர் பண்ணிடுறேன். அதே மாதிரி உங்களோட பேன் நம்பரில் என்ன நேம் இருக்கோ அதையும் என்டர் பண்ணிடுங்க. ஸோ இங்கே வந்து நம்மளோட இமெயில் ஐடி வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் என்னோட இமெயில் ஐடி வந்து என்டர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குற மாரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எந்த ஸ்டேட் அப்படின்ற மாரி ஒரு ஆப்ஷன் கொடுக்கோங்க. அப்புறம் அதோட பின்கோட், நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க அண்ட் உங்களோட ரீஜனோட பின்கோட் வந்து இங்கே கொடுக்குற மாரி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு 6 டிஜிட் பின்கோட். ஸோ நீங்கள் அந்த பின்கோட வந்து இங்கே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் என்னோட பின்கோட் வந்து என்டர் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா, நம்மளோட பின்கோடுக்கு ஏற்ற மாதிரி அது என்ன டிஸ்ட்ரிக்ட் அண்ட் அது என்ன சிட்டி அப்படின்றத வந்து இங்கே கொடுத்துரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ரூம் நம்பர் அண்ட் ஸ்ட்ரீட் வந்து அட்ரஸ் வந்து இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து என்னோடய ஸ்ட்ரீட்டோட அட்ரஸை வந்து நான் இங்கே வந்து கொடுத்துட்றேன். உங்களுக்கும் நீங்கள் இங்கே வந்து உங்களோட ஸ்ட்ரீட் அட்ரஸ், உங்களோட லேண்ட்மார்க்கை வந்து இங்கே கொடுத்துக்கலாம். நம்மளோட அட்ரஸை கொடுத்துட்ட பிறகு வந்து நம்ம இங்கே வந்து கேப்சா, இங்கே என்ன கேப்சா இருக்கோ அதை நம்ம போடணும். 326578. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட்டிங் யுவர் டீட்டெயில்ஸ் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து 2 ஓடிபி வந்திருக்கு. ஒன்று வந்து நம்ம மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கு. இன்னொன்று வந்து நம்மளோட இமெயில் ஐடிக்கு வந்து ஓடிபி வந்திருக்கு. தயவுசெய்து கரெக்டான ஓடிபியை கரெக்டான இடத்துல போடுங்க. மொபைல் நம்பரோட ஓடிபி மொபைல் நம்பரில் தான் போடணும். மெயிலோட ஓடிபி மெயிலோட இடத்துல தான் போடணும். மாற்றி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெரிஃபை ஆகாது. ஸோ என்னோட நெக்ஸ்ட் இமெயில் ஐடியோட ஓடிபி வந்து செக் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்னோட ஓடிபியும் வந்துடுச்சு. ஸோ அதையும் நான் போட்டுடுறேன் இங்கே. ஸோ இது 2 ஓடிபியுமே வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கலாம். ஒரு சில தடவை நமக்கு லேட்டாக வரும். ஸோ அந்த ஆப்ஷன் அப்போ நீங்கள் ரீசெண்ட் ஓடிபி அப்படின்னு கீழே இருக்குல்ல, ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வந்து உங்களுக்கு ஓடிபி வந்து மறுபடியும் வந்து சென்ட் ஆகிக்கும். ஸோ நான் என்னோட மெயிலோட ஓடிபி வந்து நான் இங்கே என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து சப்மிட் அப்படின்ற பட்டன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன்.
ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜிஎஸ்டி இல்லாமலே விற்கிறதுக்காக ஒரு ஐடி வந்து கிரியேட் ஆகிடுச்சு. சூப்பர்! நம்மளால் எல்லா ப்ராடக்ட்ஸுமே மீஷோவில் ஜிஎஸ்டி இல்லாமலே வந்து விற்க முடியும். ஸோ உங்களோட டீட்டெயில்ஸை வந்து இங்கே நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கிளிக் கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட அட்ரஸ் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஆல்ரெடி கொடுத்தனால கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே என்டர் பண்ணணும். என்னோட அக்கவுண்ட் நம்பர், அப்புறம் மறுபடியும் வந்து அதோட அக்கவுண்ட் நம்பரை நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஐஎஃப்எஸ்சி கோட் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது 3 டீட்டெயில்ஸ் இருந்தாலே போதும். ஸோ நான் என்னோட அக்கவுண்ட் நம்பரை வந்து இங்கே வந்து நான் என்டர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி உங்களோட கரெக்டான அக்கவுண்ட் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ முக்கியமா இங்கே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கரெக்டான அக்கவுண்ட் நம்பர் நீங்க இங்க குடுக்கணும். அப்பதான் வந்து நீங்க வந்து செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு அந்த அமௌண்ட் வந்து உங்களோட அக்கவுண்ட்க்கு வந்து கிரெடிட் ஆகும். இல்ல நீங்க வந்து தப்பா குடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து சப்போர்ட் ரீச் பண்ணி தான் வந்து அக்கவுண்ட் நம்பர்லாம் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்பவே வந்து கரெக்டான அ அக்கவுண்ட் நம்பர் அண்ட் ஐஎஃப்எஸ்சி கோட் குடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லது. ஸோ நான் என்னோட ஐஎஃப்எஸ்சி கோட் வந்து நான் இங்க என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோட் வந்து உங்களோட பேங்க் புக்ல இல்லன்னா பேங்க் ஆப்ல வந்து இருக்கும். நீங்க அங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் என்னோட ஐஎஃப்எஸ்சி கோட இங்க வந்து என்டர் பண்ணிட்டேன். ஓகே மக்களே. ஸோ நம்ம வந்து என்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இங்கே வெரிஃபை பேங்க் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்குல்ல. ஸோ நீங்க அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெரிஃபிகேஷன் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வந்து நம்ம கிளிக் கன்டின்யூ அப்படின்ற ஆப்ஷன் வந்து குடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன குடுக்கணும் அப்படின்னா, சப்ளையரோட டீட்டெயில்ஸ் வந்து குடுக்குற மாரி இருக்கும். ஸோ இங்க தான் வந்து உங்களோட கடையோட பேர் வந்து குடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு கடை வச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த கடைக்கு வந்து ஒரு பேர் வைக்கணும் கரெக்ட்டா? ஸோ மீஷோல உங்களோட கடைக்கு வந்து என்னவோ அந்த பேர் வந்து வைங்க. ஸோ நான் இங்க வந்து கிராஃப்ட்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் அப்படின்ற மாரி கடை பேர் வந்து வச்சிடுறேன். அண்ட் உங்களோட ஃபுல் நேம் வந்து இங்க குடுக்கணும். ஸோ பெட்டர் வந்து பான் கார்ட்ல என்ன நேம் இருக்கோ அதே நேம் வந்து குடுத்துக்கோங்க. அண்ட் இமெயில் ஐடி நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பீங்களா, அதே இமெயில் ஐடி வந்து குடுத்துருங்க இந்த இடத்துல. ஸோ இப்போ வந்து உங்களோட கடை பேரு, உங்களோட ஃபோன் உங்களுடைய ஃபுல் நேம், அதுக்கப்புறம் இமெயில் ஐடி இந்த 3 ஆப்ஷனும் குடுத்துட்ட பிறகு கிளிக் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும். இத வந்து நீங்க குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து மீஷோல செல்லர் அக்கவுண்ட் வந்து கிரியேட் ஆயிடும். ரைட்டா? ஒன்ஸ் வந்து நீங்க சப்மிட் பண்ணிட்ட பிறகு, மீஷோ வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு 24 ஹவர்ஸ்ல வந்து உங்களோட அக்கவுண்ட்ட வந்து ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒன்ஸ் அவங்க ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்ம இப்ப காமிச்சிருக்கோம்ல, இந்த மாரி தான் உங்களோட டேஷ்போர்ட் வந்து இருக்கும். ஸோ அவ்வளோதான் மக்களே. சூப்பர்! நம்ம வந்து மீஷோல செல்லர் அக்கவுண்ட் ஈஸியா கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து உங்களோட ப்ராடக்ட்ஸ வந்து லிஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எப்படி வந்து ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்ற வீடியோ நம்ம ஆல்ரெடி வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுத்துருக்கேன். ஸோ நீங்க அத பார்த்து உங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ மக்களே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் இல்ல கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கொஸ்டின்ஸ போடுங்க. தேங்க் யூ மக்களே.